இந்த வீடு நம்ம சென்னை வண்டலூரில் நம்ம லேட்டஸ்ட்டாக கட்டி முடிச்சிருக்க ப்ராஜெக்ட். ரொம்பவே காம்பேக்டான லேண்ட் ஏரியாவில் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த சைட்டை இந்த வீட்டோட கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வீட்டோட கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் G+1 தான் இருந்துச்சு. இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, G+2 கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணி கொடுத்தோம், என்ன மாதிரி கடைசியாக G+2 கட்டணும், ஸோ அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட கிளைண்ட் இந்த வீட்டை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு ஹைலைட்ஸ் வாங்க பார்க்கலாம். பேர் பார்த்தீங்கன்னா ரவி பிரசாத். எங்கள் சைட் பார்த்தீங்கன்னா மணிவாக்கத்தில் இருக்குது. என்ன சூஸ் பண்ணோன்னா வேறு ஏதாவது பிளான் சஜஸ்ட் பண்ணுவோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய பிளான் சஜஸ்ட் பண்ணாங்க. அட்லாஸ்ட் அது பார்த்தீங்கன்னா G+2 ஆயிடுச்சு. 2ன்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்ததில் பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா G+1க்கும் G+2க்கும் ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு தெரியல. சரி, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதனால் G+2னே போயிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு லாஸ்ட்டு ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க சொன்ன டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 9 to 10 months சொன்னாங்க. பட் எங்கள் எண்ட்லேருந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ பேங்க் ப்ராசஸ், லோன் ப்ராசஸ்லாம் அதனால். ஸோ பார்த்திங்கன்னா ஆனால் சொன்ன டைமில் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸு நாங்கள் என்ன கேட்டோமோ அது எல்லாமே மோஸ்ட்டாக கவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வீடு பிரவேசம் பண்ணோம். எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். வீட்டுக்கு வந்து எல்லாருமே சொன்னது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்து பார்த்து கட்டியிருக்கீங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் காரணம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் தான். ஏன்னா எங்களுக்கும் இதில் முன் அனுபவம் கிடையாது, தான் ஃபஸ்ட் ஹவுஸ் நாங்கள் பில்ட் பண்ணுறோம். நிறைய டவுட்ஸ் இருந்தது, நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியாதது இருந்தது. கரெக்டாக கைட் பண்ணியிருக்காங்க. நிறைய டவுட்ஸ், அப்புறம் எங்களுக்கு சிலதெல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கும் போதும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சேஞ்சஸ் பண்ண முடியும்னா அவங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. இந்த சைட் சவுத் ஃபேஸிங் சைட். ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சோம். இந்த வீடை பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு நம்ம சென்னை மணிவாக்கத்தில் நம்ம பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட்டோட லென்த்து 37 அடியாகவும் பிரெத்து 25 அடியாகவும் இருக்குது. ரெண்டு சைடுமே வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நம்ம 1 அடி வரையும் செட்பேக் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட கிளைண்ட் என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்டு மித்த டீட்டெயில் பார்க்கலாம். என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா ரவி பிரசாத். எங்கள் சைட் பார்த்தீங்கன்னா மணிவாக்கத்தில் இருக்குது. ஸோ எங்களுக்கு எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா, ஆக்சுவலி எங்கள் வீட்டு பக்கத்தில் இவங்களோட ஷாப் இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலி அங்கே போய் அதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து என்கொயரி பண்ணியிருந்தோம். இதே மாதிரி நாங்கள் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்கொயரி பண்ணியிருந்தோம். பட்டு நாங்கள் என்கொயரி பண்ணதில் எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இவங்களது இருந்துச்சு. அதாவது ரேட் வைஸ் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ப்ளஸ் என்கொயரி பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு இவர் ஆக்சுவலி என்னோடய காலேஜ் மேட் தான் ஆக்சுவலி. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சிவில் பேட்சில் இருக்கவங்க, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேட்ச், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சிவில் பேட்சில் இருக்காங்க. அவங்க மூலிமா அப்புறம் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி இவரும் எங்களோட பேட்ச் மேட்ஸ் தான் சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் இது இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சைட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 கார் நிறுத்துற அளவு நல்ல பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டல் பர்பஸ்க்காக 1 BHK ரூம் மாதிரி பிளான் பண்ணி கொடுத்தோம். இந்த போர்ஷனில் ஒரு லிவிங் ஏரியா, ஒரு ஸ்மால் கிச்சன் அண்ட் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்மால் பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டலுக்கு ஒருத்தவங்க வீடு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட தேவை என்னமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீட்டை நம்ம பிளான் பண்ணி இந்த ரெண்டல் ஹவுஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எங்களோட பிளான் பார்த்திங்கன்னா G+1 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட்டு எங்களுக்கு கொஞ்சம் போர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது பிளேஸில் வந்து சூட் ஆகலை. ஸோ பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் வந்து அதாவது பெட்ரூம்லேயே எங்களுக்கு போர் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன சூஸ் பண்ணோன்னா வேறு ஏதாவது பிளான் சஜஸ்ட் பண்ணுவோம். இவங்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய பிளான் சஜஸ்ட் பண்ணாங்க. அட்லாஸ்ட் அது பார்த்திங்கன்னா G+2 ஆயிடுச்சு. 2ன்னு சொன்னதுமே பார்த்திங்கன்னா பட்ஜெட் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்ததில் பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா G+1க்கும் G+2க்கும் ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு தெரியல. சரி, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதனால் G+2னே போயிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு லாஸ்ட்டு ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க சொன்ன டைம் பார்த்திங்கன்னா
மேக்ஸிமம் 9 to 10 months சொன்னாங்க. பட் எங்கள் எண்ட்லேருந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ பேங்க் ப்ராசஸ், லோன் ப்ராசஸ்லாம் அதனால். ஸோ பார்த்திங்கன்னா ஆனால் சொன்ன டைமில் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸு நாங்கள் என்ன கேட்டோமோ அது எல்லாமே மோஸ்ட்டாக கவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைல்ஸு அது எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ண டைல்ஸ் தான் வந்து போட்டாங்க. அதே மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வாட் எவர் லைக் நம்ம ரூம்ஸ்க்கு போகிற டோர்ஸு அது மாதிரி எலிவேஷன் டிசைன்ஸு அது எல்லாமே நம்மக்கிட்ட கேட்டு தான் அவங்க பண்ணாங்க. நீங்கள் என்ன சஜஷன்ஸ் கொடுக்குறோமோ அதை மோஸ்ட்டாக அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட பிளானிங். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா அண்டு 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் அண்டு ஒரு காமன் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட கிளைண்ட்டு இந்த வீடு பிளான் ரெடி பண்ணும்போது, சார் நான் ஃப்யூச்சரில் வந்து G+2 கட்டுற மாதிரி இருக்கேன், எனக்கு இப்போதைக்கு G+1 போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம G+2க்கான பிளான் கொடுக்கும்போதே அதுக்கான பட்ஜெட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதோட பட்ஜெட் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லாததால் உடனே எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டாங்க. ப்ராஜெக்ட் டெவலப் ஆக எங்களுக்கும் சில ஐடியாஸ்லாம் வந்துச்சு. அதே மாதிரி அவங்க சில இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணாங்க. அதாவது எதுவுமே பண்ண முடியாது சொல்ல, மேக்ஸிமம் எங்கெங்கே சேஞ்சஸ் பண்ண முடியுமோ நாங்கள் கேட்டது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அங்கங்கே சேஞ்சஸ் தேவைப்பட்டது. ஸோ அப்போதைக்கு இந்த சூப்பர்வைசர் இருக்கிறவங்களும் நாங்கள் மோஸ்ட்டாக அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. அப்படி சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னா அதுவும் சொல்லிவிடுவாங்க எதனால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் அவங்க கேட்டது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி தான் வீடு பிரவேசம் பண்ணோம். எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். வீட்டுக்கு வந்து எல்லாருமே சொன்னது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்து பார்த்து கட்டியிருக்கீங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் காரணம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் தான். ஏன்னா எங்களுக்கும் இதில் முன் அனுபவம் கிடையாது. தான் ஃபஸ்ட் ஹவுஸ் நாங்கள் பில்ட் பண்ணுறோம். நிறைய டவுட்ஸ் இருந்தது, நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியாதது இருந்தது. கரெக்டாக கைட் பண்ணியிருக்காங்க. நிறைய டவுட்ஸ், அப்புறம் எங்களுக்கு சிலதெல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கும் போதும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சேஞ்சஸ் பண்ண முடியும்னா அவங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எதிர்பார்த்தது வந்து எனக்கு கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும் அண்டு டெரஸ் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக அழகாக இருக்கணுன்றது தான் நான் பேசிக்காக இருந்தேன். அப்புறம் பெயிண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் வச்சுருந்தேன். இது எல்லாமே எனக்கு நான் என்ன நினச்சேனோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸு, டைல்ஸு அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி இந்த ஷாப்ஸில் போயிட்டு உங்களுக்கு அவங்க பட்ஜெட்டும் நம்மளுக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன சாய்ஸ் வேணுமோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட டைல்ஸ் தான். ஆக்சுவலி டைல்ஸ் வந்து சில டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் சொன்னாங்க. பட் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டைல்ஸ் தான் வேணும்னால அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த விஷயத்தில். சரி, நாங்கள் எலிவேஷன் வந்து அவ்வளோ டிசைன்ஸ் வந்து நாங்கள் பார்க்கல. ஸோ நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து எலிவேஷன்ஸ் வந்து டிசைன்ஸ் அனுப்புங்க. ஸோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஓகேன்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எலிவேஷன் நாங்கள் சேஞ்சஸே பண்ணல. இதுதான் ஃபஸ்ட்டு எலிவேஷன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் இதிலே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டாங்க, எந்தெந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி, அதாவது எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நீங்கள் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவுமே நாங்கள் சொன்னோம் வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அதே மாதிரி பட்ஜெட்டும் கேட்டாங்க, நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் கேட்டாங்க, நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க, அதாவது இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் இவ்வளோ கம்மி ரேட்டில் பண்ணுறது கஷ்டம்தான். பட் ஆனால் நம்ம கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு பண்ணி கொடுக்கறது அதுவும் பெட்டர் தான். ஸோ யார் யார் கேட்டாங்களோ நாங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். அதாச்சும் நீங்கள் இவங்க தான் இல்லை, நீங்கள் மற்ற பில்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் விசாரிக்கலாம். at the end if you are satisfied with வீரராகவர் you can surely go for it. அது மாதிரி சொல்லிட்டோம் அவங்ககிட்டயும். நாங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம அக்ரிமெண்ட்டில் என்ன சைன் பண்ணோமோ அந்த மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் மெட்டீரியல் நம்மளுக்கு சேஞ்சஸ் வேணுனாலும் அதுவுமே பண்ணி கொடுத்தாங்க. சப்போஸ் அக்ரிமெண்ட்டில் இல்லாத மெட்டீரியலும் எங்களுக்கு இப்போது, ஏன்னா அப்போதைக்கு எங்களுக்கு தெரியாது, போக போக தான் எங்களுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் சில சேஞ்சஸ்லாம் கேட்டோம், அதுவுமே அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க.
அவர் ரொம்ப பொலைட் தான், பிரபாகரன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போது கால் பண்ணாலும் எடுத்துருவார். அதே மாதிரி எங்களுக்கு அந்த பேங்க் லோன் ப்ராசஸ் எல்லாமே அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி நான் என்ன சேஞ்சஸ் சொன்னாலும் மோஸ்ட்டாக வந்து அவர் டினை பண்ண மாட்டார், எல்லாமே பண்ணிக்கலாம் தான் சொல்லுவார். ஸோ we are satisfied. ஆக்சுவலி இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சிங்கிள் ரூம் மட்டும்தான் ஆக்சுவலி பேச்சுலர்ஸ் ரூம் மாதிரி பிளான் பண்ணோம். ப்ளஸ்ஸு மற்ற எல்லாமே கார் பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி நாங்கள் அது மாதிரி தான் பிளான் பண்ணது. பட்டு லேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ரூம் ப்ளஸ் எங்களுக்கு பிளான் படி பார்த்தீங்கன்னா அதையுமே இன்னொரு ரூமாக கன்வெர்ட் பண்ணால் ஒரு ஸ்மால் ஃபேமிலி கூட இருக்கலாம், அது மாதிரி தோணுச்சு. ஸோ நாங்கள் சஜஷன் கேட்டோம், அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அதுவும் உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் மாதிரி இருக்கும், ஸோ யூ கேன் கோ ஃபார் இட் லைக் தட் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம அதாவது இனிஷியல் பிளானில் இல்லாட்டியுமே அதுக்கடுத்தது நம்ம கேட்ட மாதிரி அதை ஆட் பண்ணி நம்ம கேட்ட மாதிரியே அதை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வீடு வந்திருக்கு. பிரபாகரன் அந்த டீம் அந்த வீரராகவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சென்னை சரௌண்டிங்கில் நம்ம எல்லா விதமான பட்ஜெட்லேயுமே வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃப்யூச்சரில் சொந்தமாக வீடு கட்ட போகிறீங்கனாலும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வீடு கட்ட போகிறாங்கனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜையுமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.